ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பியும் மறுபடியும் ப்ராப்ளம். நேற்று தான் நியூஸில் வந்துச்சு, ஈவினிங்கு எல்லா சீட்ஸும் மெஜாரிட்டி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நாளைக்கு சேம் ஆக போகிறாருன்னு சொன்னாங்க. இப்போ திருப்பியும் பார்த்தா நைட் ஃபுல்லாக நியூஸில் மாறி மாறி போட்டுருக்காங்க. ஹீரோ விலகிட்டாரு, அவரு விலகிட்டாரு, சீமா ஒருத்தர் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பாலிட்டிஷியனுமே இந்த மாதிரி பிரச்சனை வந்ததில்லை. வின் ஆனதுக்கப்புறம் சிஎம் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி மெஜாரிட்டியில் இவர் இல்லை அவர்னு சொல்லிட்டு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் யாருக்கும் வந்ததே இல்லை. எனக்கு இது எல்லாமே ஃபஸ்ட் டைம் நடந்துட்டு இருக்கு. இவ்வளோ ஆப்போசிஷன் நடக்கிறது இது எல்லாம். ஆனால் இதே மாதிரி ஃபஸ்ட் டைம் நடக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ சப்போர்ட்டுமே சொல்கிறேன். மொத்த தமிழ்நாட்டிலையுமே இருக்கிற எல்லாருமே வந்து இப்போ நம்ம தளபதி தான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எதனால் அப்படின்னா தெரியுது ஓப்பனாக, லைக் அவர் ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்க, ரொம்ப அநியாயமாக பண்ணுறாங்க அப்படின்றது ஓப்பனாக தெரியுது. சீக்கிரமாக ஒரு சிஎம் ஆகணும்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அந்த நியூஸ் சேனல்ஸை பார்த்து 3 டேஸாக ஐயோ என்னப்பா இப்படி நியூஸ் போட்டுகிட்டே இருக்காங்க மாற்றி மாற்றி சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுது. இதுக்கு என்ன பதில் என்ன தீர்வு அப்படின்றதும் தெரியல. இன்னைக்கு ஆவார்னு சொன்னாங்க, இப்போ பார்த்தா திருப்பி சீட்ஸ் கம்மியாச்சுன்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு உண்மையே புரியல. என்னன்னாலும் சரி, நம்ம தளபதிக்கு நம்ம எல்லாரும் சப்போர்ட்டாக நிற்போம். நம்ம யாரை தேர்ந்தெடுத்தோமோ அவங்க தான் சிஎம் ஆகணும், அவர் தான் ஆவார். ஓப்போடு இருப்போம்.